1000 அஷ்டபசுக்கள் அற்புத தேவர்கள் நாற்பத்தி அபயம் அபயம் என்றார்கள் என்று பார்ப்பதும் கூட்டங்கள் ஆனாலும் கொக்கரித்து அவர்கள் குலத்தை அனுப்பி அப்படிக்க நான் யார்? இந்த சிவதந்திராபுரி கோட்டை ஆளக்கூடிய அதிவீரன் என்னுடைய தம்பி ஜெயவீரன் இருவரும் இரு சிங்கம் போல் வாழ்ந்து வருகிறோம். எனக்கு உலக வந்து எனக்கு அவளுக்கு வரை காணவில்லை. யார் இங்கே அடே மச்சி வேலு என் பாட்டை கொஞ்சம் கேளு, நான் நிறைய நாட்டு ஆளு ஆகாதடா காலு அஜத்தா தினுத்தா குமு 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 குமுகே. அடே மச்சி வேலு என் பாட்டை கொஞ்சம் கேளு, நான் நிறைய நாட்டு ஆளு நீட்டி காட்டாதடா சாலு அஜத்தா குமுத்தா அஜத்தா குமுத்தா குமு 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 குமுகே. அடே மச்சி வேலு என் பாட்டை கொஞ்சம் கேளு அடைபட்டு வேலையா பண்ண கொஞ்சம் கேள்வி நான் நிறைய காட்டி ஆடு நீட்டி காட்டாத சாலை அச்சா குமுச்சா அச்சா குமுச்சா குமு 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 குமுச்சே. பாட்டெடுத்து பாடு வேண்டாம் சொன்னா, நான் பாட்டெடுத்து பாடு வேண்டாம் சொன்னா, நான் யாரிடமும் பிடிக்க மாட்டேன் காட்டா. பாட்டெடுத்து பாடு வேண்டாம் சொன்னா, நான் யாரிடமும் பிடிக்க மாட்டேன் காட்டா. பாட்டெடுத்து பாடு வேண்டாம் சொன்னா, நான் யாரிடமும் பிடிக்க மாட்டேன் காட்டா. நான் பாட்டு பாடி ஆனே நடானேக்கா, நான் பாட்டு பாடி ஆனே நடானேக்கா, நான் பாடுவதை கத்துக்கொட சொன்ன. அடைபட்டு வேலையா பாட்ட கொஞ்சம் கேளு, நான் நிறைய காட்டி ஆடு நீட்டி காட்டாதடா சாலு அச்சா குமுச்சா அச்சா குமுச்சா குமு 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 குமுச்சே. ஜெய் என்ன அழகா பாடு என்னடா பாடு என்ன பாட்டாங்க என்னடா என்ன கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? புதுசா கண்டுபிடிச்சு என்னடா பாடுங்க அது? அடே மச்சி வேலுவும் வாயிலையும் ஏய், அவர் வாயில பால் இருந்தா உனக்குன்னா, இல்ல புண்ணாக்கு இருந்தா உனக்குன்னா, இல்ல ஹார்லிக்ஸ் போர்னட் இருந்தா உனக்குன்னா, நானே பரவாயில்ல பிஸ்கட் ரஸ்க் இருந்தா உனக்குன்னா, அவரு வாய் அவர் மொள்ளுவாரு, இல்ல கூட்டி கூட முழுங்கிடுவாரு, இல்ல காரி கூட வெளியே துப்புவாரு. அவர் சௌகரியம் இல்லைங்க. உங்க வாயில பால் இருந்தா அவனுக்குன்னா, புண்ணாக்கு இருந்தா அவனுக்கு என்னங்கிறேன். ஐயா என்ன அப்புறம் என்ன இது வலிக்குது இல்ல? வரும்போது எவ்வளவு அழகா பாடி வந்து ஆமாண்டா. ஏய் 13 வால் இருக்கும், 13 வால் இருக்கும். போய் சொல்லாத. கழுதிக்கெல்லாம் ஒரு வால் சொன்னாங்க, 2 வால் இருக்காதுடா. என் ஊர்ல உலகத்துல இருக்கிற கழுதை எல்லாத்தையும் வால் ஒண்ணுதான் இருக்கும். இல்லங்க 2 வால் இல்ல. நீ வாழை பார்க்கலன்னு அர்த்தம். நீ வாழை தானே பார்த்த, அது எப்படி 2 இருக்கும்? ஓ, நீ இப்படி பார்த்துருப்ப. வாழும் கூடயே கால் இருந்திருக்கும். அப்ப வாழையும் காலையும் சேர்த்து பார்த்துருப்பான். அப்புறம் எந்தோட கழுதிக்கு 2 வால் இருக்கா? இருக்காதுப்பா, தப்பா பார்த்துருப்படா. ஆமா, கழுத உருவத்தை ஒண்ணு ஒண்ணா சொல்லு. கழுத உருவத்தை சொன்னா நீ ஒத்துக்கிற? ஆமாண்டா, நீ கழுதிய பார்த்த வேற எதனா பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிடும். அந்த கைதிக்கு ஒரு தலை இருந்தது. சரி. 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, ஒரு வாய், முன்ன 2 காது, பின்னாடி 2 காது. இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒத்து வருது கழுத மாதிரி. பின்னாடி ஒரு வால். அதான்டா அதுதான் வால். இல்லையா? இங்க ஒரு வால் தோணுச்சு. அப்ப அது வால் இல்லையா? அதான் ஒரு நேரத்துல இருக்குது, ஒரு நேரத்துல காணும். அது வாலோ? எனக்கு முன்னால வந்து அரியானை சுத்தம்
ஒரு அரசாங்கத்திலே முதல் வர வேண்டியவன் என்னடா காலதாமதம் கேளு. எனக்கு முன்னாக வர வேண்டிய நீ என்ன காலதாமதம்? ஒரு அரசாங்கத்திலே முதல் வர வேண்டியவன் என்னடா காலதாமதம்? அதானே கேளு. முதல்ல யாரு வரணும்? யாரு வரணும்? காலத்தாமதம் வந்தது யாரு? ஏன்டா காலத்தாமதம் யாரு கேட்கணும்? கேளு. முதல்ல நான் தானே வரணும். ஆமா, நீ எவன் மயிறு போடுமா? ஏமா, உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் இருக்கக்கூடாது. உலகத்துல பிறந்தா ஒரு சரித்திரம் படைக்கணும். வெளியே போறியா? நேத்து போன இடத்துல தான் இடம் கிடையாது, விஸ்தாரமா இது போய் வைப்போ. ஆனா தண்ணி தான் கிடையாது, பில்லுல துவச்சிட்டு வந்து. உலகத்திலே பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் நாடு தாங்காது. எவன் திறமையா இருக்கணும் அவதான் சரித்திரம் படைக்கும். அதுதான் திறமை. எனக்கு திறமைக்கு நான் பண்றேன். அப்படி என்னத்தான் படைக்க போறேன்? எனக்கு என்ன ஆசைனா திருவண்ணாமலையை ஒரே தாண்டணும். சரி சரி திருவண்ணாமலை எவ்வளவு பெரிய மலை. நீ அம்மா பையன், நீ போய் திருவண்ணாமலை தாண்ட முடியுமா? நான் தாண்டுவேன். முடியாதுடா. நான் தாண்டுவேன். திருவண்ணாமலை அந்த சுற்றாலம் எவ்வளவு தெரியுமா? 28 கிலோமீட்டர். 28 கிலோமீட்டரா? 28 கிலோமீட்டர் அந்த சுற்றாளவு. ஆமா, அத போய் நீ காலால போய் எப்படி தாண்டுவ? நான் வயிற்றுக்கு சோறு தோன்றோம், நான் தாண்டுவேன். அது ஊசௌகரியம். அருமையான சாப்பாடியா. நேத்து ஒரு ஊர்ல போனோம், மூட்டை மூட்டையா கட்டியாந்து வச்சாங்க கொட்டா முன்னாடி. அத பிரிச்சா 4 பேர் சொல்லலாம் வருது. இன்னைக்கு அருமையான சாப்பாடு. அது வைகை ஹோட்டல். வைகை ஹோட்டல் காம்பளை சொல்லுங்க. சாப்பாட்டை விட பரிமாறின ஆளு எவ்வளவு அர்த்தமா பரிமாறின ஆளு. ஏங்க காசு பணம் பாக்காதீங்க, என்ன உனக்கு கேட்டு சாப்பிடுங்க. இன்னும் கூட ஒரு 20 பேர் வந்தா கூட சாப்பிடுங்க. 2 கம்பெனி சாப்பிட்டு போச்சு, இன்னும் கூட வந்து சாப்பிடுங்க. நாங்க அவ்வளவு சோறு இருந்து அதை விட்டு பீத்துள்ள போய் அது எப்படி உன் உடம்புக்கு ஒத்துக்குது? எப்படி சாப்பிடணும்? பீத்துண்ணதான் இவ்வளவு கொழு கொழுங்கிறானோ. பீத்துன்றதுக்கடா பச்சி இருப்பாங்க. சரி, எப்படி இருக்கணும்? 3 வருஷம் இந்த மாதிரி ஆக முடியும். சரி, எப்படி சாப்பிடுறது? முதல்ல பச்சியும் பாய் கொடுக்க அத வேண்டிக்கணும். முதல்ல காலையில என் கூட இந்த முகத்தெல்லாம் தொடச்சிட்டு பவுடர்லாம் தொடச்சிட்டு நான் போய் காட்டுறேன். இதை சாப்பிட்றா இதை சாப்பிட்றான்னு காட்டுறேன். சாப்பிட்டு பாரு, கிடையாது. கீழே ரத்தம் ஓடுதா கீழே ஓடுதா. இது மாதிரிதான் ஆர்மி பக்கம் நாடகத்துக்கு போக சொல்ல காமெடிக்காக இது மாதிரிதான் மேல சொல்லிட்டோம். பொழுது வெஞ்சி வெளியே போலான்னு போறோம். நம்மளுக்கு தான் இடம் தெரியாத. அது பொம்பளைங்க போராடும் போது நம்மளுக்கு தெரியல. நாங்க 2 பேரும் போறோம், எதிர் 2 பொம்பளை வந்து தவறி ராத்திரி சொன்ன மாதிரி ஆச்சாரம் ஓடுறோம், பீத்துல போறாங்க. எனக்கு சொன்னல வாய்க்கு ஒரு தண்ணி வந்து திருவண்ணாமலையை தண்ணி பார்த்தா வாயை தொடச்சிக்கிறதுக்கு
பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டியாண்ட சொன்னேன். நீ நான் சேர்ந்து தாலி கட்டி வந்து சொன்னீங்க. என் பொண்டாட்டியாண்ட சொன்னேன், இது மாதிரி திருவண்ணாமலையை தாண்ட போறேன், சாப்பாடு கட்டிக்கொடுன்னு. அவ என்னை விட திறமைசாலி. தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் கட்டினா சீக்கிரம் கெட்டு போயின்னு தயிர் சோறு கட்டி கொடுத்தா. நல்லா இருக்குமா தயிர் சாதம்? ஒரு வாட்டு வரும். உங்க வீட்டுல என்ன எண்ணெய் ஊத்தி தாளிப்பாங்க? வேண்டாம். மல்லாட்டை எண்ணெய் கொழுப்பு சக்தி. எங்க வீட்டுல என்ன எண்ணெய் தெரியுமா? இந்த ரேஷன் கல்ல 6 லிட்டர் ஊத்துவாங்களே, அதை ஊத்தி தாளிச்சு கட்டி கொடுத்தா. ஆமா, இங்க இருக்காது, யாரும் சாப்பாடு கட்டி சாப்பிடுவாங்க. கையாலேயோ கரண்டியாலேயோ கிளறுனா ஊச வாசனை வரும்னு காலை போட்டு மெர்ச்சி கட்டி கொடுத்தா. நீ கேள்விப்பட்டிருக்கலாம், கை பட்டுட்டு ஊச வாசனை வருது, கரண்டி பட்டுட்டு ஊச வாசனை வருதுன்னு. காலை போட்டு மெர்ச்சி கட்டினாங்க, ஊச வாசனை வந்து கேள்விப்பட்டிருக்கியா? எப்படிலாம் யோசிக்கிறீங்க? சோறு தோன்றனே நான் பேசுறேன். சும்மா